ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த மேரேஜ் எடிட் அப்புறம் அந்த லோகோ உங்கள் நேம் வச்சு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வந்து வச்சு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்து போய்க்குங்க. மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து வச்சுட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்குது. இந்த டபுள் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிரும். இப்போ வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு டார்க்னஸாக வச்சுருக்கேன். நான் ஒரு 70 கிட்ட வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே வந்து 70 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக டாட் மார்க் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தேர்ட் டிரான்சிஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளை ஆயிரும். இப்போ மேலே மியூசிக் ஐக்கான் இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். உங்ககிட்ட வீடியோ சாங் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் ஒரு சாங்கை வந்து நான் ஆட் பண்ணி எனக்கு எங்கெல்லாம் லிரிக்ஸ் எங்கெல்லாம் மியூசிக் தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாதது டெலீட் பண்ணிட்டு இதை வந்து ஹோல்டு பண்ணி நான் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். லாஸ்ட்டில் எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் வந்து போய்க்குங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி PNG ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து நான் மெட்டீரியல்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த PNGs எல்லாம் எங்கே ஆட் பண்ணணுமோ எவ்வளோ ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் 4க்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியாது. இப்போது இந்த PNG ஸ்டிக்கர்ஸில் நீங்கள் வந்து அனிமேஷன் வந்து கொடுத்துக்கலாம். எல்லா PNG ஸ்டிக்கர்ஸ்க்கும் நீங்கள் எப்படி அனிமேஷன் கொடுக்கணுமோ எந்த மாதிரி அனிமேஷன் கொடுக்கணுமோ ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி அனிமேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா செலிப்ரேட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு நீங்கள் PIP ஆப்ஷனில் வந்து எக்ஸஸாக கொடுக்க முடியாதது வந்து இந்த மேலே ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே கேலரி மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு PNG ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எவ்வளோ PNGs வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்குங்க. இப்போது PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் வந்து PIP ஆப்ஷன் ஏதாவது டெலீட் பண்ணிட்டு வேறு ஏதாவது வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டு PIP ஆப்ஷன் கொடுத்து வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வீடியோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சேவ் பண்ணி 1080 or 2K ரெசல்யூஷனில் சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்தது லோகோ நேம் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் கட்டாயம் உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்கள் சேனல் நேம் ஆர் உங்கள் நேம் கொடுத்துட்டு கீழேயே பார்த்தீங்கன்னா கலரு ஃபாண்ட் இருக்கும். இது வந்து சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே பேக் வந்துட்டு எந்த வீடியோவில் உங்கள் நேம் ஆட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. PIP ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ண பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கப்புறம் வந்து இன்னும் சிம்பிளாக நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் சேனல் நேம் அவர் உங்கள் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கம்மி பண்ணி
பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்துடும். இதை டிக் மார்க் கொடுத்துட்டு எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோ எடிட் நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கு. ஸோ சேனல் வந்து மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.